மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் வந்து வெர்ச்சஸ் டாப் லைன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டரில் இதுதான் டாப் லைன் மாடல். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு 1.5 கிடச்சிரும் உங்களுக்கு. அது வந்து இப்போது மேனுவல்லேருந்து எல்லாமே டிஎஸ்ஜியாக மாற்றிட்டாங்க. 1.5 ஒன்லி ஆட்டோமேட்டிக் தான் கிடைக்கும். இந்த வேரியண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். ஸோ இந்த காரில் என்ன உங்களுக்கு பெனிஃபிஷியல் அப்படி பார்த்தீங்கன்னா, இல்லை டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடச்சிரும். ஃப்ரண்ட்டு 2 பேருக்குமே இல்லை வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடச்சிரும். எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு ஆம்ப் வந்துடும் உங்களுக்கு. இங்கே ஒயர்லெஸ் சார்ஜரு. இது 1 லிட்டர் டார்க் கன்வெர்ட்டர். இந்த காசில் வந்து உங்களுக்கு டாப் எண்டில் 1.5 என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இதில் வந்துடும். பின்னாடி பூட்ஸ் பாருங்கள், 521 லிட்டர்ஸ் வந்துடும். இங்கே உங்களுக்கு சப் ஃபர்ஸ்ட் கிடச்சிரும். உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து 1 இன்ச் கம்மியாக தான் இதில் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா R16 55 205. இன்னொன்று இந்த காரில் இன்னொரு பெனிஃபிஷியல்னால், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 60/40 ஸ்ப்ளிட் சீட் கிடைக்கும். எஸ்யூவிஸ் காசில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரியர் ஏசியும் வந்துடும். மொத்தம் 9 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். 4 ட்விட்டர் வந்துடும் உங்களுக்கு. 4 மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். இது இல்லாமல் ஒரு சப் ஃபர்ஸ்ட், ஒரு ஆம்ப்பு, மொத்தம் 9 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். இன்னொன்று இந்த காரில் 26 மாடலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோராக் கிளாஸ் போட்டிருப்பாங்க. ஷோராக் சீல்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சன் ஃபிலிம் தேவை கிடையாது. சோலார் சீல்டு கொடுத்துருக்கனால உங்களுக்கு சன் ஃபிலிம் தேவையில்லை இந்த வண்டிக்கு. ஏசி நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து 5 வாட்ஸ்லேருந்து 15 வாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி 10.25 டச் ஸ்க்ரீன்ஸ் தான். டிரைவர் சைடும் உங்களுக்கு 8 இன்ச் வந்துடும் உங்களுக்கு. தேங்க்யூ.